டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் நியூக்ளிக் ஆசிட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ் லெசன்லேருந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம பார்த்து இந்த லெசனை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் கூட நம்ம வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸு, அதனுடைய காம்போசிஷன், அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸு, ஸோ ஃபைனலி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த வீடியோ நம்ம முடிக்க இருக்கிறோம். கீப் வாட்சிங். புக்கை பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற டைட்டில் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ். கீப் வாட்சிங். ஸோ இன்ஹரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறப்ப எது கடத்துது அப்படின்னு கேட்டோம்னா, செல்லில் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் கடத்துது. அந்த பொருள் பேர் தான் குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர். அந்த பொருளோட பேர் தான் குரோமோசோம்ஸ். ஓகே, அந்த குரோமோசோம்ஸ் எதனால் மேடப் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். தே ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் and other type of biomolecules called nucleic acids. புரோட்டீனை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ ஒன் ஆஃப் த பயோமாலிகுல்ஸ் ஃபார் காம்போசிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் நம்ம படிக்க இருக்கிறோம். தேர் ஆர் 2 type of nucleic acids. First one is deoxyribonucleic acids. One more is ribonucleic acids, RNA. டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸை நம்ம வந்து ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் த மாலிகுலர் ரெஸ்பிரேட்டார்ஸ் தட் கேரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எவ்ரி ஆர்கனிசம்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏ தான் மிக முக்கியமான யூனிட்டு, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவதற்கு. ஓகே, ஸோ காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்க்குறப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் பயோபாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைடோடைய பயோபாலிமர்ஸ். பாலிமர்ஸ்னாக்க மானோமர் யூனிட்டு ரிப்பீட் ஆகி ஒரு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் நம்ம பாலிமர்னு சொல்கிறோம். அதே மாதிரி பயோபாலிமர்ஸ்னால் இந்த பயோமாலிகுல்ஸ் நியூக்ளியோடைடு என்ன பண்ணுதுனாக்க பாலிமராக மாறி இருக்குது. அதை தான் நம்ம வந்து பயோபாலிமர்ஸ். அதை தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் பயோபாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த டிஎன்ஏவையோ இல்லை ஆர்என்ஏவையோ கண்ட்ரோல்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப, ஹைட்ராலிசிஸுங்கிறது வாட்டரை யூஸ் பண்ணி பகுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ டிஎன்ஏவையோ ஆர்என்ஏவையோ வாட்டரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல்டாக அதை நம்ம பகுக்கும் பொழுது அதுலேருந்து 3 காம்போனன்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால், நைட்ரோஜினியஸ் பேஸ், பென்டோஸ் சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப். இந்த 3ம் தான் அந்த கண்ட்ரோல்டு ஹைட்ராலிசிஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. டிஎன்ஏவையோ ஆர்என்ஏவையோ கண்ட்ரோல்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப இந்த 3 முக்கியமான பொருள் நமக்கு கிடைக்குது. 3 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து நைட்ரோஜினியஸ் பேஸ், பென்டோஸ் சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப். இதை 3த்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நைட்ரோஜினியஸ் பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நைட்ரஜன் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். தீஸ் ஆர் நைட்ரஜன் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 பேரண்ட் காம்பவுண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, பைரிமிடின் அண்டு பியூரின் அப்படிங்கிற 2 காம்பவுண்ட்ஸ் தான் இதில் பேரண்ட்டு பார்ட்டில் இருக்குது. விச் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 பேரண்ட் காம்பவுண்ட்ஸ், பிரிமிடின் அண்டு பியூரின். பிரிமிடின் அப்படிங்கிற காம்பவுண்ட்லேருந்தும் பியூரின் அப்படிங்கிற காம்பவுண்ட்லேருந்தும் டெரிவேட்டிவ் பண்ணுனது தான் இங்கே நைட்ரோஜினியஸ் பேஸாக இருக்குது. ஸோ போத் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ ரெண்டுத்துலேயுமே மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பியூரின் பேசஸ். பியூரினோட அந்த பேஸ் தான் அடினின் அண்டு குவானின். இதனுடைய சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் தான் ஏ அண்டு ஜி. இன் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஒன் ஆஃப் த pyrimidins is cytosine C, but the second pyrimidin is thymine T in DNA and uracil U in RNA. போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல ரெண்டுத்துலையுமே இருக்கிற ஒன் ஆஃப் த பியூரின் பேஸ் என்னன்னு கேட்டாக்க அடினைன் அண்டு குவானின். அதே மாதிரி போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல பைரிமிடின்ஸோட பேஸ் என்னென்ன, அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கும்னாக்க சைட்டோசின் மட்டும் இருக்கும். அண்டு செகண்ட் ஒன் pyrimidin is thymine in DNA.
ஆர்என்ஏல மட்டும் அது டிஃப்ரெண்ட் ஆகும், அது யூரேசில் யூ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டிஎன்ஏல மட்டும்தான் தயமின் இருக்கும், ஆர்என்ஏவில் யூரேசில் அப்படின்னு இருக்கிற பேஸ், அதாவது பிரிமிடினோட டெரிவேட்டிவ் பேஸ். ஸோ பியூரினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் பாருங்கள், நைட்ரோஜினியஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே நைட்ரோஜன் NH. ஸோ பியூரினோட ஸ்ட்ரக்சர் நைட்ரோஜினியஸ் பேஸ். ஸோ இதிலேருந்து தான் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கிறோம், பியூரின்லேருந்து தான் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன விஷயங்களை அப்படின்னு கேட்டாக்க, இந்த 2 பேசஸும் அடினைன் அண்டு குவானின் ரெண்டுமே வந்து பியூரின்லேருந்து டெரிவேட்டிவ் பண்ணின பேஸ். ஸோ அடினைன் குவானின் ரெண்டுமே டிஎன்ஏவில் இருக்குது, டிஎன்ஏவிலையும் இருக்கும் as well as ஆர்என்ஏவிலையும் இருக்கும், ரெண்டுத்துலையுமே இருக்கும் இந்த 2 பேஸும். ஸோ ரெண்டாவது பேரண்ட்டு பேஸு பிரிமிடின். இந்த பிரிமிடின்லேருந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் தயமின் அண்டு சைட்டோசின் இது ரெண்டும் டிஎன்ஏவில் மட்டும்தான் இருக்கும். இது டிஎன்ஏவிலையும் இருக்கும், ஆர்என்ஏவிலையும் இருக்கும். பட் சைட்டோசின் டிஎன்ஏவில் மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏவில் இருக்காது. யூரேசில்ங்கிறது ஆர்என்ஏவில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுதான் நைட்ரோஜினியஸ் பேஸ். ரெண்டாவது பென்டோஸ் சுகர். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் பென்டோஸ். Recurring deoxyribonucleotide units DNA contain 2-deoxy-D-ribose and ribonucleotide units RNA contain D-ribose. Dங்கிறது டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி. டிஎன்ஏவில் deoxyribonucleic சுகர், இந்த சுகர் டிஎன்ஏவில் இருக்கிற சுகர் டிஆக்சிரிபோஸ் சுகர். ஆர்என்ஏவில் இருக்கிறது ரிபோஸ் சுகர். டிங்கிறது டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ் டிஎன்ஏவில் டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும். ஆர்என்ஏங்கிறது ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ், அதில் ரிபோஸ் சுகர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரிபோஸ் சுகரும் டிஆக்சிரிபோஸ் சுகரும் சேஞ்ச் ஆகிற கார்பன் இந்த C2 கார்பன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஃபியூரனேஸ் ஃபார்மில் இருக்குது. ஃபைரிங் ஃபியூரான் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்டை ஒத்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபியூரனோஸ்ன்னு சொல்கிறோம். நியூக்ளியோடைட்ஸில் போத் டைப் ஆஃப் பென்டோஸ் ஆர் இன் தியர் பீட்டா ஃபியூரனோஸ் க்ளோஸ்டு 5-membered ரிங் ஃபார்ம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்க்குறதுக்கு 5-membered ரிங் போல் இருக்கிறதுனால ஃபியூரனோஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனலி பாஸ்பேட் குரூப். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் phosphodiester bond between nucleotides. Based on the number of phosphate group present in the nucleotides, they are classified into mononucleotide, dinucleotide and trinucleotides. அதில் இருக்கிற நியூக்ளியோடைடோட அமைப்பை வச்சு மொத்தமாக நியூக்ளியோடைட்ஸை மோனோ, டை அண்டு ட்ரை நியூக்ளியோடைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பாஸ்பேட் யூனிட். நியூக்ளியோசைட்ஸ் அண்டு நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோசைட்ஸ்னால் என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம், டிஎன்ஏவில் டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும், ஆர்என்ஏவில் வெறும் ரிபோஸ் சுகர் மட்டும்தான் இருக்கும். அப்படி அந்த சுகரும் ப்ளஸ் நைட்ரோஜினியஸ் பேஸும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நியூக்ளியோசைடு பாஸ்பேட் குரூப்பு கூட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதை நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நியூக்ளியோசைடுக்கும் இடையில பாஸ்பேட் குரூப்பு தான் அதை கனெக்ட் பண்ணுது. நியூக்ளியோசைடு பாஸ்பேட் குரூப், நியூக்ளியோசைடு பாஸ்பேட் குரூப், நியூக்ளியோசைடு பாஸ்பேட் குரூப். இந்த பாஸ்பேட் குரூப்பு தனக்கு பக்கத்தில் இருக்கிற 2 நியூக்ளியோசைட்ஸை பைண்ட் பண்ணி நமக்கு நியூக்ளியோடைடு கிடைக்கிது. ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை தான் நம்ம வந்து பாலிநியூக்ளியோடைடு அப்படி இல்லைனாக்கா நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நியூக்ளியோடைட்ஸ் ஆர் லிங்க்டு இன் டிஎன்ஏ ஆர்என்ஏ பை பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு. அதாவது 5th OH group 1 நியூக்ளியோடைடு அண்டு 3rd OH group ஆஃப் another நியூக்ளியோடைடு.
ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் எப்படி அட்டாச்மெண்ட்டில் இருக்குன்னா 5th OH குரூப் அந்த நியூக்ளியோடைடில் 5th பொசிஷனில் இருக்கிற OH குரூப்பும் 3rd டேஷ் குரூப்பில் இருக்கிற OH குரூப்பும் அட்டாச் பண்ணுது. எது அட்டாச் பண்ணுது? பாஸ்பேட் குரூப்பு அட்டாச் பண்ணுது. அப்படி அட்டாச் பண்ணுறதுனால தான் நமக்கு நியூக்ளிக் ஆசிட் கிடைக்குது. தென் ஃபைனலி we are going to discussing about types of RNA molecules. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் RNA molecules. There are 3 types of RNAs. RNA என்ன? ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ். அதில் ரிபோஸ் சுகர் இருக்கும், நைட்ரோஜினியஸ் பேஸ் இருக்கும், பெப்டைடு லிங்க்கும் இருக்கும். ஓகே, RNA molecules classified according to their structure, function and their 3 major types. Ribosomal RNA, rRNA, messenger RNA, mRNA, transfer RNA, tRNA. ஸோ RNA மேஜர் அமௌண்ட் எங்கே இருக்கும்னாக்கா சைட்டோபிளாசமில் இருக்கும், லெஸ்ஸர் அமௌண்ட் இன் நியூக்ளியஸில் இருக்கும். எல்லா செல்லுமே 8 times high quantity of RNA than DNA. Ribonucleic acids are similar to DNA. DNA மாதிரியே ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ் RNAவும் சிமிலர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம் இட்ஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் ரிபோசோம்ஸ் and in the nucleus it is found in nucleolus. இப்போ 3 RNAவில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரிபோசோம்பல், மெசேஞ்சர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர். இது மூணுத்தோட ஃபங்க்ஷனும் நம்ம என்னென்னு பார்ப்போம். rRNA, ரிபோசோம்பல் RNA. இந்த rRNA மேக்ஸிமம் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசமில் இருக்கும், which contains 60% of RNA, 40% of protein. இந்த mRNAவில் 60% RNA இருக்கும், 40% ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ரிபோசோம்ஸ் RNA தான் சைட்ஸ் அட் விச் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டேக் பிளேஸ். இந்த இடத்துல தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸே நடக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், நம்மளுடைய மூதாதையர்களை போலவே நாமளும் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரோட்டீன் இருந்துச்சோ அதே வகையான ப்ரோட்டீன் தான் நமக்கும் சிந்தசிஸ் ஆகும். அதை தான் நம்ம வந்து இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் அந்த இடத்துல தான் நடக்குது. ரிபோசோம்பல் RNA இந்த இடத்துல தான் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸே நடக்குது. சரிங்க சார். அப்போ tRNAவோட ஃபங்க்ஷன் என்ன? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை அடிப்படையாக வச்சு தான் இதை 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். tRNAவோட ஒர்க்கு, tRNAவுக்கு பொதுவாக லோயஸ்ட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆல் நியூக்ளிக் ஆசிட்ஸ், எல்லாத்த விட கம்மியான வெயிட்டு. தே கன்சிஸ்ட் 73 to 94 நியூக்ளியோடைட்ஸ் இன் சிங்கிள் செயின். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஒன்றா அடுக்கி வச்சா ஒரு 73லேருந்து 94 வரைக்கும் சிங்கிள் செயினில் அடுக்கி வச்சோம்னா ஒரு பார்க்குறது எப்படி இருக்குமோ அது இப்படி தான் இருக்கும் tRNA, ட்ரான்ஸ்ஃபர் RNA. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாக்க கேரி அமினோ ஆசிட்ஸ் டு த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் ரிபோசோம்ஸ். ஸோ ரிபோசோம்ஸில் தான் பார்த்தோம்னாக்கா இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் RNAவோட வேலை என்னன்னா அமினோ ஆசிட்ஸை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் ரிபோசோமில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறது தான் வேலை. கிட்டத்தட்ட ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின் ஆட்டம், சரக்கு ரயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை ஏற்றிட்டு போய் விட்டுட்டு வரும். அந்த ஒர்க்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல நிலக்கரி கிடைக்கும், பட்டு பவர் பிளான்ட்டு இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த நிலக்கரியெல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் அந்த பவர் பிளான்ட் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்துடும் அந்த ட்ரெயின். அதே மாதிரி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் RNA tRNA என்ன பண்ணுது, இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போய் ரிபோசோம்ஸில் போய் விட்டுட்டு வந்துடுது. ஏன்னா ரிபோசோம்ஸில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு தேவையானது இந்த அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணிட்டு போய் அந்த ரிபோசோமில் விட்டுட்டு வர்றது தான் tRNAவோட ஒர்க்கு. சரிங்க சார். அப்போ mRNAவோட ஒர்க்கு, mRNA ஸ்மால் குவான்டிட்டி தான் இருக்கும், வெரி ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நாள் தான் அது உயிர் வாழும். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் அண்ட் தியர் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆன் DNA. இந்த mRNAங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்டு, ஒரு பக்கம் மட்டும்தான் சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருக்கும், ஆப்போசிட் சைடு இருக்காது. ஸோ டிஎன்ஏவோடைய அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப 2 அன்பேரலல் ரெட்டை அப்படி வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டுங்கிறப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். இந்த சிந்தசிஸ் ஆஃப் mRNA ஃப்ரம் DNA ஸ்ட்ராண்ட் இஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிஎன்ஏலேருந்து mRNA சிந்தசிஸ் ஆகுதுல, அந்த ப்ராசஸுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த mRNA தான் அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு வருது. அதனால தான் அது சிங்கிள் ஸ்ட்ராண்டில் இருக்குது. இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டுக்கு தகுந்தது மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராண்டு ப்ரிப்பரேஷன் ஆகணும். அதுக்கு அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வேணும்ல. இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு தக்கவாறு தான் ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராண்டு ப்ரிப்பேர் ஆகும். அப்போ தான் வந்து இந்த டிஎன்ஏ நமக்குள்ளே உருவாகும். டிஎன்ஏ உருவாகிறப்ப தான் நமக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான அந்த இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ் நமக்குள்ளே வரும். அதனால தான் சொல்கிறாங்க mRNA கேரியஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ டு த ரிபோசோம் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது mRNA சிந்தசிஸ் பண்ணப்படுது டிஎன்ஏவில் சிங்கிள் ஸ்ட்ராண்டாக, அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகுது, இங்கே அதை போலவே நிறைய டிஎன்ஏ உருவாகி நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறது தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்த்திங்கனாக்க சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் ரிபோசோம்ஸில் தான் மெயினாக இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் டிஆக்சி ரிபோசோ சுகர் இருக்கும், ஆர்என்ஏவில் ரிபோ சுகர் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய நைட்ரோஜினியஸ் பேஸ் பேரு ஏடி இது ரெண்டும் டபுள் பாண்டால் இணைஞ்சிருக்கும். அதாவது அலனின் அண்டு தயமின், அடினின் அண்டு தயமின் இது ரெண்டும் டபுள் பாண்டால் இணைஞ்சிருக்கும். கிளைசின் அண்டு ட்ரிபிள் பாண்ட் சி, ஜி ட்ரிபிள் பாண்ட் சி, சைட்டோசின், கிளைசினும் சைட்டோசினும் 3 பாண்டால் இங்கே இணைஞ்சிருக்குது. பேஸ் பேரில் அதே மாதிரி அடினைனும் யூரசிலும் டபுள் பாண்டாலையும், சைட்டோசின் அண்டு கிளைசின் இது ரெண்டும் ட்ரிபிள் பாண்டாலையும் இணைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடினைன், தயமின், கிளைசின் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது, சைட்டோசின், யூரேசில் இதெல்லாம் எங்கே இருக்குனாக்க முன்னாடி நம்ம நைட்ரோஜினியஸ் பேஸ் பார்த்தப்பவே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு ரிப்பீட் தீஸ் திங்ஸ். ஸோ தயமின் டி இங்கே இருக்குது, சைட்டோசின் சி இங்கே இருக்குது, யூரேசில் யூ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் பேரண்ட் பேஸ். இதிலேருந்து அந்த 3 பேஸும் நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி அடினைன் இதோ இருக்குது, குவானைன் இதோ இருக்குது. ஸோ அப்போ ஏங்கிறது நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்சம் மாற்றி எல்லாத்தையுமே மாற்றிடுங்க நீங்கள். ஏங்கிறது அடினைன், டீங்கிறது தயமின். அடினைன், தயமின். இதில் ஏங்கிறது அடினைன், யூரசில். ஜிங்கிறது கிளைசின், சைட்டோசின். கிளைசின், சைட்டோசின் இதெல்லாம் எத்தனை பாண்டால் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் மாலிகுல்ஸ். இது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மாலிகுல்ஸ். லைஃப் டைம் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஹை, லைஃப் டைம் ஆஃப் ஆர்என்ஏ இஸ் ஷார்ட் லிவ்டு. இட் இஸ் ஸ்டேபிள். டிஎன்ஏங்கிறது ஸ்டேபிள். இது ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது ஈஸியாக, அல்கலிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஈஸிலி பை அல்கலிஸை யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஆர்என்ஏங்கிறது அன்ஸ்டேபிள். ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியும், அல்கலிஸை யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியும். இட் கேன் ரிப்ளிகேட் இட் செல்ஃப். இட் கெனாட் ரிப்ளிகேட் இட் செல்ஃப். இட்ஸ் ஃப்ரம் டிஎன்ஏ. இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் டிஎன்ஏ. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த பேஸு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. அடினைன், குவானைன். ஏங்கிறது அடினைன், ஜிங்கிறது குவானைன், சிங்கிறது சைட்டோசின், யூங்கிறது யூரேசில், டீங்கிறது தயமின். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாக்க இந்த பேர் நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் உள்ள ஏரியா இந்த ஒரு ஏரியா. ஸோ ஒரு சைடு வந்து அவங்க ஏ, டி, சி, ஜி இதோட பேர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஸோ அடினைனுங்கிறப்ப டபுள் பாண்டு டீங்கிறது நமக்கு டீன்னு வரப்ப ஏ அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் போகணும். சின்னு சொல்கிறப்ப குவானைன், கிளைசின் இது ஆப்போசிட்டில் போகணும். ஸோ ஜிங்கிறதப்ப சைட்டோசின் அப்படிங்கிறத நம்ம எழுதணும்.
இப்படி எழுதுனதுக்கு ஒரு சான்சஸ், அந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ஆர் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிறது பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் நமக்கு இப்போ இல்லாமல் போச்சு. பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இன் அடிஷன் the roles of subunits nucleic acid nucleotides have variety of other functions in every cell such as இப்போ நம்ம பார்த்தது மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல அதர் ஃபங்க்ஷன்ஸுக்கும் அது பயன்படுது. ஸோ எனர்ஜி கேரியர்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். எனர்ஜி கேரியர்ஸ் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதுதான் ஏடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தோம்னாக்க ஒரு நைட்ரோஜினியஸ் பேஸ் ஒன்று இருக்குது, ஃபாலோடு பை சுகர் யூனிட்டு, பாஸ்பேட் லிங்க் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும். இதுதான் நம்ம வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எனர்ஜி கேரியர்ஸாகவும் இருக்கும். இப்படி ஒரு நைட்ரோஜினியஸ் பேஸ், ஒரு அடினைன், ஒரு பென்டோஸ் சுகர் யூனிட்டு, ஃபாலோடு பை பாஸ்பேட் யூனிட்டு, இது எல்லாமே லிங்கில் இருக்குது. லிங்கில் இருக்கிறப்போ இதை ஏடிபின்னு சொல்கிறோம். எனர்ஜி கேரியர்ஸாக நமக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்சைம் கோஃபேக்டர்ஸ். கோஎன்சைம் ஏ என்ஏடி ப்ளஸ் எஃப்ஏடி. கோஎன்சைம் என்சைமுக்கு கூட இருந்து கோஎன்சைமாக நம்ம உடம்புல பயன்படுது. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னாக்க ஒரு நைட்ரோஜினியஸ் பேஸு, தென் பென்டோஸ் சுகர் யூனிட்டு, ஃபாலோடு பை பாஸ்பேட் யூனிட். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூவாக அந்த இது போயிட்டே இருக்கும். அது கோஎன்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் சைக்ளிக் ஏஎம்பி அண்டு சிஏஎம்பி. கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் இதில் பார்த்தோம்னாக்க ஒரு பேஸ் யூனிட் அடினைன், ஃபாலோடு பை ஒரு பென்டோஸ் சுகரு. இந்த பென்டோஸ் சுகர் இஸ் லிங்க்டு வித் பாஸ்பேட் யூனிட். ஸோ அடினோசின் 3-5- சைக்ளிக் மானோபாஸ்பேட். சைக்ளிக் மானோபாஸ்பேட். ஸோ இது வந்து கெமிக்கல் மெசேஞ்சராக நம்ம உடம்புல பயன்படுது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் நமக்கு இல்லை. அதனால் இந்த வீடியோஸை திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்க வீடியோவே ரிப்பீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் புக்கும் வச்சு படிச்சிங்கனாக்க இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.